வீட்டுக்கு வந்துருது. வந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, "கௌதம் ரொம்ப சீரியஸா இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. கண்டிப்பா அவர கூப்பிடுங்க. நாங்க உடனே அட்மிட் பண்ணணும்" அப்படின்னு சொல்றாங்க. "ஐய்யய்யோ! அவரு நல்லா தானே இருக்காரு. யார் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாரி சொன்னாங்கன்னு?" எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கௌதம் ஓடியாராரு. "ஆமா நான் நல்லா தானே இருக்கேன். உங்களுக்கு யார் ஃபோன் பண்ணி சொன்னா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஒரு சின்ன குழந்தை தான் பேசுச்சு" அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. "சின்ன குழந்தை ஃபோன் பண்ணி உங்களுக்கு சொல்லுச்சா? என்னங்க இப்படி சொல்றீங்க?" அப்படிங்கும்போது அழகிட்ட எல்லாரும் கேட்குறாங்க. "என்னம்மா ஏம்மா இப்படி பண்ண?" அப்படிங்கும்போது, "ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நான் அவர் கூட விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். உயிர் போற ஒரு விஷயத்த நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்னம்மா என்ட்ட அப்படி தொந்தரவு பண்ற?" அப்படின்னு சொன்னாரு தாத்தா. "அதனால தான் நான் இந்த மாரி ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி சொன்னேன்" அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே வந்து, "அச்சச்சோ! சாரிங்க சார். நாங்க தெரியாம வந்து குழந்தை ஃபோன் பண்ணி சொல்லிருச்சு. மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. குழந்தை சொன்னதுக்கெல்லாம் நீங்க வரலாமா? அப்படிங்கும்போது அவங்க சொல்றாங்க, "குழந்தைக தாங்க இப்ப எல்லாத்தையும் காப்பாத்திக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு வந்த ஃபோன் கால்ல முக்காவாசி குழந்தைகள் தான் பேசுறாங்க. அவங்க வந்து தாய்க்கு உடம்பு முடியல, தகப்பனுக்கு உடம்பு முடியலன்னு சொல்றாங்க. ஆனா நாங்க போய் வந்து எத்தனையோ பேத்த நாங்க உயிர காப்பாத்தியிருக்கோம்" அப்படின்னு சொல்லும்போது, "சாரிங்க, மன்னிச்சிடுங்க. இனிமேல் இந்த மாரி நடக்காம நாங்க பார்த்துக்குறோம்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மகாட்ட வந்து நம்ம சூர்யா சொல்றாரு, "என்ன மகா, உங்க அம்மா வந்ததுல உனக்கு ரொம்ப சந்தோஷம் தானே?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமாங்க, கண்டிப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்காக தான் உங்களுக்கு நானும் ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் சொன்னேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஓகே, ஓகே. நீ எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ப அப்செட் பண்றீங்கன்னு சொன்னியே, என்னாச்சு?" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "நீங்க இந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து நீங்க அப்செட் பண்ண சொல்றத என்னால ஏத்துக்க முடியாது. இத காட்டிலும் நான் அதிகம் எதிர்பார்க்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, மகா வந்து உள்ளுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஆனா சூர்யா என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, "நீ இப்படி என்ன அலைய விட்டுக்கிட்டே இருக்க. கண்டிப்பா பாரு. ஒரு நாள் நீ என்னை தேடி வரும்போது, நான் உனக்கு இதே மாதிரி நான் திரும்ப சொல்றேனா இல்லையான்னு பாரு" அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா சொல்றாரு. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கிடையில வந்து தாத்தாவுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, செக்கப் பண்ணி பார்த்ததுல அவருக்கு வந்து சர்ஜரி தேவையில்ல. ரொம்ப நல்லா இருக்காரு அப்படின்னு சொன்னோனே எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அடுத்த நிகழ்வுல என்னங்கிற நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.